நண்பர்களே வணக்கம். நேற்று ஒரு நாள் வீடியோ வரதுன்னு திரும்பவும் பிஸ்கெட் போட்டுருவோன்னு நினச்சிருப்பீங்க. நேற்று ரூமுக்கு வந்தது 11:30 தான் நண்பர்களே. எடிட் பண்ண டைமே இல்லை, அதனால தான். இதுவே சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், பொறுமையாக பாருங்க. காலையில் எழுந்த உடனே கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க. சாப்பிடாம போகிறதுனால பசிக்கும், அதனால டீ மட்டும் குடிச்சிட்டு போயிட்டேன். இன்னைக்கு ஆர்டர்லாம் கொஞ்சம் ஸ்லோ தான். 12 மணி வரைக்கும் ஒரு 12 ஆர்டர் தான் பார்த்துருந்தேன். அப்புறம் ஒரு 12:30 வந்து தான் காலையில் சாப்பாடே சாப்பிட்டேன். தோசையும் கார சட்னியும் அடிப்பொலியான காம்போ. இங்கே உட்காந்து தான் நண்பர்களே வீடியோ எடிட் பண்ணுவேன். கொஞ்ச நேரத்தில் திரும்ப இன்ஸ்டா மாட்டோட்ட கிளம்பிட்டேன். போகும்போது ஒரே யோசனை, போலாமா வேணாமான்னு. ஆனால் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். அப்புறம் ஒரு 5 மணிக்கெலாம் திரும்ப ஜிம்முக்கு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை பேக் மட்டும் தான் போட்டேன், அதனால நீங்க ஆர்ம்ஸ் மட்டும் போட்டு முடிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன் நண்பர்களே. ஜிம்முக்கு போகவே ஒரு மாதிரி இருக்கு, தனியா போறதுனாலயா இல்லை என்னன்னு தெரியல. இங்கே எக்யூப்மெண்ட்டும் ஒன்றும் பெருசா இல்லை. அப்படியே சட்டையை மாட்டிட்டு கிளம்பிட்டேன். டீ குடிக்காம இருந்தால் கிறுக்கு ஆயிடுவோம் போல. இன்னைக்குலாம் 2 டீ குடிச்சிட்டேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஆர்டர் விழுந்தது. இங்கே ஆல்ரெடி வந்திருக்கேன். இங்கே உள்ள போனாலே ஒரே நேச்சுரல் வைப்ஸ் தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டே ஒரு மாதிரி ஹோல்சமா இருக்கும். லெஃப்ட்ல போகும்போது பார்த்தா ரோடு தெரியும், அப்படியே சைட்ல திருப்பி பார்த்தா நான் தெரிவேன். பயந்துராதீங்க, நான் தான் அது. அப்புறம் நானும் டாட்டா பை பை சொல்லிட்டு வந்துட்டேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நண்பர்களே. அப்புறம் நைட் இன்னொரு கோலர் ஆயிடுச்சு. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அட்ரஸ் மாத்தி போட்டாரு. முன்னாடி ஒருத்தர் போறாருல, நான் யாருக்கு பார்சல் எடுத்துட்டு போறனோ முன்னாடி இருக்கவரும் அவருக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. வேற லொகேஷனுக்கு வர சொன்னாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், என்னால வர முடியாது, ஆர்டர் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணி கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டாங்க. வேற வழி இல்ல. அதோ முன்னாடி போயிட்டு இருக்காருல, அவரும் காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாம தான் இருக்காரு. இந்த வேலை பாக்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. காலேஜ் படிக்கிறவங்களும் வராங்க, நிறைய பேருக்கு நிறைய கடன்லாம் இருக்கு, அதனால தான் இந்த வேலை பாக்குறாங்க. சில இடத்துல லிஃப்ட் கூட யூஸ் பண்ண விட மாட்டாங்க. 4 மாடி 5 மாடி நடந்து தான் போக வேண்டியதா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எங்களையும் கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணலாம், தப்பு இல்ல. அவர் மட்டும் அட்ரஸ் ஒழுங்கா கொடுத்திருந்தாருன்னா நாங்க இன்னும் 2 ஆர்டர் சேர்த்து பார்த்துருப்போம். அவ்வளோதான் நண்பர்களே. அப்புறம் ஒரு 11:30 தான் ரூமுக்கு வந்தேன். வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எடுத்து வச்சிருந்தாங்க, அதை சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டுங்க. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்.